ஹாய்ங்க, இன்னைக்கு வியாழக்கிழமை விழாக் தாங்க பார்க்க போகிறோம். எப்பவும் போல் சாய்பாபா உட்கார அந்த பாத்திரத்துக்கு மஞ்சள் குங்குமம் வச்சாச்சு. சாய்பாபாவுக்கும் மஞ்சள் குங்குமம் வச்சாச்சுங்க. நேராக பூஜை ரூம் பாபா எடுத்துகிட்டு போயாச்சு. விளக்கெல்லாம் போட்டாச்சுங்க. போட்டு பாட்டு பாட ஆரம்பிச்சாச்சுங்க. அன்போடு உம்மை தழுவி மகிழ்வோம் பக்தி அவ்வளோதாங்க. கற்பூர ஆரத்தி காமிச்சாச்சு. இது ஒரு ஹேர் டை செய்கிறது எப்படின்னு பார்க்கலாங்க. கலரிங் பண்ண மாதிரி மாச்சு. இது ஹேர் டை மாதிரி ஆச்சுங்க. ரொம்ப ஈஸி. அதுக்கு கெமிக்கலே இல்லைங்க. அதுக்கு ஒரு 200 பிடிக்கிற டம்ளர் ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துக்கோங்க. அதை நல்லா கொதிக்க வச்சுருங்க. டீத்தூள் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் டீத்தூள் போட்டுருங்க. காஃப்தூள் 1 ஸ்பூன் போட்டுருங்க. அதை நல்லா கொதிக்க வச்சுருங்க. அது நல்லா ஆறி ரூம் டெம்பரேச்சர் வந்து நல்லா வடித்து வச்சிடணுங்க. மருதாணி இலையை போட்டுருங்க. அந்த டிகாஷன் வச்சுருக்கோம்ல அதை போட்டு நல்லா அரைச்சிருங்க. இந்த மாதிரி ஒரு அயன் பேன் எடுத்துக்கோங்க. மருதாணி அரைச்சி வச்சுருக்கோம்ல அதை போட்டுருங்க. நம்ம அரைச்சதுக்குள்ளேயே பாருங்கள் கை எந்தளவுக்கு செவந்திருக்குதுன்னு. மருதாணி அரைச்சின்ல அதுக்குள்ளே எவ்வளோ சேர்ந்துருக்குங்க. தயிர் நல்லா 1 டேபிள் ஸ்பூன் தயிர் போட்டுங்க. லெமன் கொஞ்சம் புழிஞ்சிருங்க. கொஞ்சம் ஏதாவது ஒரு எண்ணெய்ங்க, தேங்காய் எண்ணெய், விளக்கெண்ணெய், ஆலிவ் ஆயில் ஏதாவது ஒரு எண்ணெய் போட்டுருங்க. நைட் ஃபுல்லாக அதை வச்சுருங்க. காலையில் எந்திரிச்சு பாருங்களேன் எப்படி இருக்குதுன்ட்டு. நான் நைட்டு கலக்கிறது இந்தளவு கையில் பிடிச்சிருக்குது பாருங்கள். 2 கைக்கு வித்தியாசம் பாருங்கள். திருப்பி ஒரு டைம் நல்லா கலந்துக்கணுங்க. நல்ல ஒரு ரெட்டிஷாக வருங்க. இது நல்ல ஒரு பெர்கண்டி கலர் வரும். பார்த்திங்களா எந்தளவுக்கு கையில் பிடிச்சிருக்குன்னு. சும்மா ஒரு 10 செகண்டில் தலையில் போட்டேங்க. தலையில் போட்ட நேரத்துக்குள்ளே கையில் எவ்வளோ கலர் பிடிச்சிருக்குது பாருங்கள். இதே போதுனாலும் போதுங்க. கருப்பு கலர் வரணும்னா இந்த மாதிரி அவிரி பொடி எடுத்துக்கணும். அதை தண்ணியில் கலக்கி இந்த இந்த காஞ்சோடனே போட்டுக்கணுங்க. இது நல்லா பிளாக்காக